உங்க ஹார்ட் ஒர்க் ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் ஆகாது மேபி. ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட அஜெண்டால வெற்றி பெற்றுட்டு வர்ற மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்க இங்க ஒருத்தரை சூஸ் பண்ணிருக்கீங்கல்ல புதுசா. முதல்ல ஒரு கட்சியை பிடிப்போம், அவங்கள ரெண்டா பிரிப்போம், அதுல ஒருத்தவங்களை வந்து ஒண்ணு கட்சியவே எங்களுக்குள்ள சேர்க்க வைப்போம், இல்லைன்னா கட்சியவே கழிச்சிட்டு ஓட வைப்போம். அதுக்கப்புறம் இவங்க கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுப்போம், அதுக்கப்புறம் அவங்கள ஜெயிக்க வைப்போம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்கள துரத்தி விட்டுட்டு நாங்க உட்காருவோம், அதுக்கப்புறம் அந்த கட்சியவே மொத்தமா முடிச்சு விட்டுட்டு நாங்களே உட்காந்துருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஃப்ராடுத்தனமா பண்ணி எல்லா தேர்தலையும் நாங்களே ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தேர்தலே வரவிடாம பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நாங்க தான். அதனாலதான் மாநில சுயாட்சி எங்களோட முழக்கத்துல ஒண்ணா இருக்கு. இப்போ ஸ்டில் நவ் அதையும் காலி பண்றோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளா பார்க்க முடியாது. 1990 ஆரம்பிச்ச ரத யாத்திரை, பாபர் மசூதி இடிப்பு, குஜராத் கலவரம், இப்படி மதங்களை வச்சு அரசியல் பண்றது நீண்டுகிட்டே வந்து இப்ப மணிப்பூர் கலவரம் வரைக்கும் வந்து நிக்குது. இதை நம்ம வட மாநிலங்கள்ல தான் நடக்கு அப்படின்னு நினைச்சு கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ தென் மாநிலங்கள்ல, அதாவது கர்நாடகாவுல வந்து ஓரளவுக்கு அவங்க இதாயிட்டாங்க. துணை முதலமைச்சர் அந்த மாதிரி அவர் வந்து படியெல்லாம் கழுவுவாரு, தீட்டுப்பட்டுருச்சுன்னு வந்துட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு ஒரு பல ஆண்டுகள் வரலாறு இருக்கிற ஒரு கட்சியை பிடிச்சிருக்காங்க. அது மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு விஷயம் தான் உண்மை என்னன்னா, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வராத வரைக்கும் தான் நம்ம இங்க வந்து திமுகவா அதிமுகவா டிவிகேவா என்டிகேவான்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம்.